ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் பைட்டா தமிழ் சேனல் உங்கள் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் ஒரு எலக்ட்ரிக்கல் தான் இது. இப்போ ஒரு வண்டியில் ஹார்ன் ஒர்க் ஆகலைன்னா அதுக்கு நம்ம ஒயரிங் நிறைய செக் பண்ணுறோம். கடைசியில் பிரச்சனை ஹார்னு இல்லைன்னா அந்த சுவிட்ச் ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ நம்ம அந்த சுவிட்சை மாற்றும் போது கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 500 700 ஒரு வண்டியில் 1000 அந்த ரேஞ்செலாம் இருக்கும். இப்போ அந்த சுவிட்சை மாற்றாமல் நம்ம ஒரு ஆல்ரெடினா ஒரு லைனை கொடுத்து அந்த ஹார்ன் சுவிட்சை எப்படி ரெடி பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணாவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக அந்த சுவிட்சையை மாற்ற வேணாம். நம்ம வீடியோவில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக தான் நான் காமிப்பேன். சிம்பிளாக காமிக்கிறேன்னா செலவு கம்மியாக காமிப்பேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வீட்டிலேயே நம்ம பண்ணும்போது ரொம்ப செலவு கம்மியாகவே இருக்கும். இப்போ 700 இந்த ஆறுனா நம்ம பண்ண வேலை வந்து ஒரு 100 பொருள் தான் வாங்குகிறோம். ஓகேங்களா, 2 பொருள் வாங்குகிறோம், 100 ரேட்டு தான். அதை வச்சு இந்த ஹார்ன் ஒர்க் ஆகும். இதுமாரி தான் எல்லா வீடியோவும் சின்ன நம்ம ஒரு டிப்ஸ் மாரி தான் உங்களுக்கு தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா, அந்த டிப்ஸ் தான் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதுமாரி பண்ணணும். ஓகேங்களா, வீட்டில் நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் ஒர்க்கை வந்து உங்களுக்கே பிடிக்கும். ஓகேங்களா, அதுமாதிரி கரெக்டான டூல்ஸை வச்சு பண்ணுங்கள். கரெக்டான டூல்ஸை வச்சு பண்ணாவே எல்லா வேலையுமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோவில் போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹார்ன் கம்ப்ளைண்ட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சி. இப்போ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னாவே ஹார்ன் ஒர்க் ஆகாது, சுத்தமாக இருக்காது. ஆனால் இண்டிகேட்டர்லாம் பக்காவாக இருக்கும். இதில் ப்ராப்ளமே இந்த ஆர்என் சுவிட்சு தான். இந்த ஆர்என் சுவிட்சு வந்து கைட்டையும் க்ளீன் பண்ணி வச்சு வேலைக்கு ஆகாது இது. அதனால் இந்த ஆர்என் சுவிட்சை மாற்றணும். இந்த ஆர்என் சுவிட்சை மாத்திரமே கண்டிப்பாக 500 600 அந்த ரேஞ்சு இருக்கும். இது சிம்பிளாக நம்ம ஒரு இது பண்ணலாம். இதுமாரி ஸ்கூட்டர் சுவிட்ச் இருக்குது, ஒரு 40 50 இதை பக்கம் நம்ம ஹார்னை ரெடி பண்ணலாம். பாருங்கள் வந்து என்ன பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒயரிங்லாம் செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒயர்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இதில் 100% சுவிட்ச் தான் ப்ராப்ளமு. சின்ன விஷயம் தான். இப்போ பாருங்கள், நீங்களும் பாருங்கள், உங்கள் வீட்டில் ஹார்ன் ஒர்க் ஆகலாம் இந்தமாதிரி ஈஸியாக ரெடி பண்ணலாம். நீங்கள் இப்போ என்ன கேட்டேன்னு பாருங்கள். இப்போ இந்த வண்டிக்கு ஹார்ன் சுவிட்சின் பண்ணாவே இங்கே 2 லைன் வரும். ஒரு பச்சை கலர் ஒன்று, பிளாக் கலர் ஒன்று வரணும். இந்த சுவிட்ச் லைன் அது ஓகேங்களா, இதுமாரி கட் பண்ணி எடுக்கணும். இதுமாரி சிவி எடுத்துக்கணும். சுவிட்ச் ஈஸியாகவே வெளில வந்துடும். ஓகே, இந்த 2 ஒயர் தான். இந்த எல்சிஓ சுவிட்ச் இருக்குல்ல, இதுக்கு இந்த 2 ஒயர் வரும். ஒரு க்ரீனு, இது க்ரீனை வந்து எப்பவுமே வந்து பண்ண முடியுதான். ஒரு பிளாக் ஒன்று. ஓகேவா, இதில் தான் இந்த சுவிட்சை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த ஹார்ன் சுவிட்ச். ஓகே, இப்போ பாருங்கள். ஓகே, இந்த லைனில் எப்படி நம்ம கொடுக்க போகிறதா இருந்தால் இங்கே பாருங்கள், இந்தமாரி சாக்கெட் ஒன்று. இது வந்து பழைய ஒயரிங் கட்டிலேருந்து நம்ம எடுக்கலாம். இல்லைன்னா பேர் பார்ட்ஸ் கல்லே இதுமாரி கிடைக்கும். ஓகேங்களா, இந்தமாதிரி சுவிட்சுக்கு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த பேர் பார்ட்ஸ் கல்லே கிடைக்கும். இன்னும் 30 ரூபா 40 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். அது இப்போ இந்த லைனை கொடுத்தா நம்ம இந்த ஹார்னை செட் பண்ண போகிறோம். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம இதிலே கொடுத்துட போகிறோம். இது பண்ணும்போது கீ ஆஃப்லேயே இருக்கட்டும். நம்ம சொன்னபடி தான் எப்போ பண்ணாலும் கண்டிப்பாக அதில் டேப்பு ஒன்று வச்சிடணும் அதில். ஏன்னா பாடியில் டச் ஆனால் சின்ன பிரச்சனை பெருசாகிடும், அப்புறம் பீஸ் போயினே இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான். ஓகே, இன்னொரு லைனை நம்ம இதில் கொடுத்துடணும். கரெக்டாக ப்ராப்பராக டேப் வச்சுருங்க. ஆர்என் சாக்கிட்டு இந்த மொத்தமாக சேர்த்து 90 100 அந்த ரேஞ்சு தான் வரும். ஏன்னா சுவிட்ச் ரேட்டு இப்போது கண்டிப்பாக 600 இருக்கும். ஓகேங்களா, 475 600 இருக்கும். அதுக்கு ஒரு மாற்று வழி தான் இது. பிடிச்சிருந்தா இதுமாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா, சிம்பிளாக நான் காமிக்கிறேன். அதுக்காக இந்த சுவிட்ச் அசம்பிளியை மாற்ற வேண்டாம். ஆனால் பண்ணுற விஷயம் நம்ம கரெக்டாக தெரியாமல் கரெக்டாக க்ளீனாக இருக்கணும். இதுமாரி டேப்பை ஃபுல்லாக அடிச்சிடணும், தெரியாத மாதிரி. இதேமாரி ஒயரை கொஞ்சம் நல்லா வெளில இழுத்துட்டு டேப் அடிச்சிடலாம் ஃபுல்லாக. இந்த சுவிட்சை நம்ம ஹார்ன் கீழே தான் செட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதனால் தெரியாது க்ளீனாக, ஒரிஜினாலிட்டி தான் இருக்கும். ஓகே, இப்போ க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ ஒயரை உள்ள தள்ளிட்டு ஓகே உள்ள போச்சு. இப்போ இந்த சாக்கெட் வண்டி
தனியாக இருக்கும். இல்லை நான் ஹார்ன் போடுறேன் பாருங்கள். ஹார்ன் சுவிட்சு ஓகேவா, இதில் செட் பண்ணாவே டீ கூட ஓகேங்களா. சின்ன விஷயம் தான் இது பண்ணுறதுக்கு. ஒரு 90 ரூபா 100 ரூபா கூட தான் ஆகும் கண்டிப்பாக. ஓகே இப்போ இல்லையா, ஓகே. இதை நம்ம எப்படி கரெக்டாக நம்ம ப்ராப்பராக செக் பண்ணுறது செட் பண்ணுறதுன்னா இப்படி வைக்கணும். இப்படி வச்சு ஓகே இப்படி வச்சு ஒரு இதை வச்சு ஓட்டணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் டம்மி தான், இது பக்காவாக இருக்கும். அது எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம இதை தூக்கி போட்டு ஒன்று புதுசாக வாங்க மாட்ட வேண்டியதான். இந்த அதுக்காக சுவிட்சு நம்ம மாற்ற வேண்டாம். ஓகேவா, இப்போ நான் ஒட்டி நான் காமிக்கிறேன் கரெக்டாக உங்களுக்கு. இப்போ லைட்டாக கீக்கு என்ன பண்ணுறதுன்னா அப்படியே மேலோட்ட போட்டு ஸ்ட்ராங்காக தான் நிற்கும். இந்த கஸ்டமர் கொஞ்சம் பட்ஜெட் பார்க்குறதால தான் நம்ம இந்தமாரி வேலை பண்ணுறது. இது கொஞ்சம் நேரம் பிடிச்சாவே கண்டிப்பாக ஒட்டும். ஒரு சில கஸ்டமர் நல்லதாகவும் இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் ஒட்டணும். நீங்கள் இப்போ உங்கள் வண்டியாக இருந்தால் நீங்கள் எப்படி ப்ராப்பராக கரெக்டாக ஒட்டி பொறுமையாக பண்ணுவீங்களோ அதுமாரி கரெக்டாக பண்ணுங்கள். ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, அந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேவா, சிம்பிள் ஒர்க்கு தாங்க. நீங்களும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். நம்ம வீடியோவை சிம்பிளாக பண்ணுறது தான் ஓகேங்களா. அதனால் இப்போது நிறைய வண்டி வருதுன்னா இப்போ நம்ம ஊரில் இருக்க வண்டியை பண்ணுறோம். சில வண்டிங்க வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம சொல்கிறோம், நம்ம இவ்வளோ தான் பண்ணோம், இது பண்ணால் தான் சரியாகன்ட்டு. இவ்வளோ தாங்க இருக்குது, இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதை பண்ணி கொடுத்தா கூட கெட்ட பேர் தான் வருது ஓகேங்களா. அதனால் நாங்கள் சொல்கிற விஷயம் நீங்கள் பண்ணாவே கண்டிப்பாக பக்கம். ஆனால் இந்தமாரி விஷயம்லாம் நீங்களே பண்ணலாம் ஓகேங்களா. அதனால தான் நான் எப்பவும் சொல்லுவேன், எந்த விஷயமும் நீ வீடியோ பாருங்கள், வீட்டிலே நீங்களே பண்ணுங்கன்ட்டு ஓகேங்களா. நீங்களும் வீடியோ பாருங்கள், வீட்டில் எல்லாம் டூல்ஸும் வாங்கி வைங்க, நீங்கள் வீட்டிலே பண்ணுங்கள், என்கிட்ட எத்தனையும் வர வேண்டாம் ஓகேங்களா. எதனா கமெண்ட் தான் கண்டிப்பாக பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அந்த கமெண்ட் நான் கண்டிப்பாக வண்டி வந்துச்சுன்னா வீடியோ நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேங்களா. நீங்கள் வீட்டில் பண்ணணும், அதுதான் நம்ம ஆசையை ஓகேங்களா. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய குறைந்த கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் வண்டியோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இதுமாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் ஒரு ஐடியா பண்ணலாம். இதுமாரி நீங்களே ஒரு லைன் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டும் ஹாப்பி ஆகிடுது. அதான ஒரு கருத்து. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி நிறைய குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி தான் இருக்கேன். ரிப்ளை பண்ண கமெண்ட்லேருந்து கண்டிப்பாக நான் உள்ளே வீடியோ போட்டிருப்பேன். ஒரு சமயம் உங்களுக்கு கண்டிப்பாக அதுமாரி வீடியோ போடணுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ வண்டியை வரட்டும், கண்டிப்பாக நான் வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன். உங்களுக்கு நீங்கள் வீடியோ பாருங்கள், கரெக்டான டூல்ஸ் வச்சு பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் வராது. எந்த பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை.